வட்டாட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் வாயிலாக தெரிவிக்கப்பட்டதாவது: பழைய ஓய்வூதிய திட்டத்தினை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தினை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொரோனா பேரிடர் காலங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்புகள் உள்ளிட்ட சலுகைகளை உடனே வழங்க வேண்டும். மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களை அரசு பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும். 243 என்ற அரசு ஆணையினை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். இடைநிலை மற்றும் முதுகலை பள்ளி ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைத்திட வேண்டும். அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு துறைகளில் ஓட்டுநராக பணிபுரியும் பணியாளர்களுக்கு மருத்துவ துறைகளில் வழங்குவது போல டைம் கவுண்டர் முறையில் பதவி உயர்வுகள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்து கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 243 திரும்ப பெறுக. 90,000 இடைநிலை ஆசிரியர்கள் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடையாள வேலைநிறுத்தத்தின் போது நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம், நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை வழங்கிட வேண்டும். அதே போல கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு சலுகையை உடனடியாக விடுவித்திட வேண்டும். மாநகராட்சி மற்றும் நகராட்சி பணிகளில் பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும். 243 என்ற அரசாணையை திரும்ப பெற வேண்டும். தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை கலைந்திட வேண்டும். தமிழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர்களுக்கு 7, 14, 20 ஆண்டுகளுக்கு மருத்துவர்களுக்கு உள்ளது போல நிலை 3, நிலை 2, நிலை 1 என்ற டைம் பவுண்டட் பதவி உயர்வை வழங்கிட வேண்டும். நகராட்சி மற்றும் பேரூராட்சி மாநகராட்சிகளில் ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பின் வாயிலாகவும் வேலைநிறுத்தத்தின் வாயிலாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பவர்களை அழைத்து பேச வேண்டும். அப்படி அழைத்து பேசாவிட்டால் நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி 26/2/2024 முதல் காலவரற்ற வேலைநிறுத்தத்தை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த கூட்டமைப்பின் வாயிலாக நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வே. சரவணன், மாநில ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதேச சங்கங்களின் கூட்டமைப்பு.